வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சிவன் ராத்திரி, மாத சிவன் ராத்திரி. சிவபெரும் சிவபெருமானை விரதம் இருந்து தரிசிச்சிங்கன்னா உங்களுடைய கனவுகள் நினைவாகும் என்பதை புரிஞ்சுக்கணும். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரை. பிறகு இன்று மாலை 3:15 4:15 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11 வரையும். பிறகு மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 4:30 6 வரையும் ராகு காலம். அதன் பிறகு குளிகை நேரம் இன்று 3 முதல் 4:30 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:17 வரை திரியோதசி திதி. அதன் பிறகு இன்று மாலை சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:49 இன்று இரவு 11:49 வரை ஆயில்ய நட்சத்திரம். அதன் பிறகு மக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:17 வரை வணிசை கரணமும், அதன் பிறகு மாலை 5:54 வரை பத்திரை கரணமும், அதன் பிறகு சகுனி கரணமும். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு இன்று இரவு 11:49 வரை சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:49 வரை பூராட நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காது. அதற்காக நீங்கள் மாமூலாக செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் திறன்பட செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் தடங்களோ ஏற்படாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? இதுவரை நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை 5060 நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு முதல் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மனதிலே உதித்த ஆசைகள் அனைத்தும் பலிக்கக்கூடிய நல்ல வெற்றிகரமான அருமையான நாளுங்க. இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாகவும் அதற்கு இறைவன் அருள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதும், அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு பிரகாசமாக இருக்கும். எடுத்த முயற்சியில் மாபெரும் வெற்றி அடைய போகிறீங்க இந்த மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். சிக்கனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வருமானத்துக்கு நிகரானது அல்லவா?
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அப்படியும் இப்படியும் வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய குடும்ப தேவைகளை நீங்கள் இன்றைக்கி பூர்த்தி செஞ்சுருவீங்க. அதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய முழு திறமையை வெளிக்காட்டக்கூடிய அருமையான நிகழ்வுகளை நடத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திறமையை காட்டுவதற்கு மேடை வேண்டும். அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறமையை காட்ட அருமையான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்துங்க ரிஷபராசி அன்பர்கள். சிலருக்கு மேல் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்குங்க. உங்களுடைய திறமையை மெச்சி தக்க சன்மானமும் வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் வேகமாக செயல்படுவதை விட விவேகமாக செயல்பட்டீங்கன்னா அறிவு திறமையால் உங்களுக்கு பாராட்டும் வெகுமானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவாதம் யாரிடம் செய்ய வேண்டாம். விவாதம் செஞ்சால் லாபம் மறைஞ்சிடும். அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் விவாதத்தை தவிர்த்துடுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய திட்டங்கள் உருவாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயம் தரும் அலைச்சலாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இன்றைய நாளில் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு செல்ஃபோனில் பயன்படுத்தி கூட நீங்கள் அந்த அலைச்சலை தவிர்க்கலாம். ஆனால் அப்படி அலைச்சல் இருந்தால் புதிய அறிமுகம் கிடைக்குங்க உங்களுக்கு. புதிய அறிமுகத்தால் லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நில நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைப்படி பொருள்கள் அனைத்தும் விற்று தீரும். அதனால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குது என்பதே புரியாமல் இருந்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய நாள் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை பற்றி உங்களுக்கு புரிய வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனதிலே தெம்பு இருந்தாலும் உடலில் சிறு சோர்வு, சிறு உடல் வலி அது மாதிரிலாம் இருக்கும். மதியம் 2 மணி வரை. அந்த 2 மணி வரலையும் செத்த ஓய்வு எடுத்திங்கன்னா அதுக்கு பிறகு சுறுசுறுப்பாகிடுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக மதியத்துக்கு பிறகு 2 மணிக்கு பிறகு இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஈடேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்தவரின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் லாபம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. லாபம்னா பணம், வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் குடும்ப தேவையை இன்னைக்கு நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. வெளியூர் சற்று பிரயாணம், வெளியூர் சின்ன பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரலையும் பிரயாணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு.
அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிரமங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் மாறக்கூடிய நாளாகவும் பண வருவாய் தெரியக்கூடிய நாளாகவும் இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நாளுங்க இந்த நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் இறை வழிபாடு, சிவனுடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் சிறப்பாக அமையும். சரிங்களா? கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியஸ்தரின் சந்திப்பு நிகழக்கூடிய நாளாகவும் இருக்கும். அந்த நாள் உங்களுடைய முக்கியஸ்தரின் சந்திப்பால் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு பலிக்கக்கூடிய நாளாக, உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல்கள் அமைவதால் இன்னைக்கு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன் கருதி உங்களை வெகுவாக எல்லாரும் பாராட்டக்கூடிய நாளாகவும், உங்களுடைய செயல்திறன் காரணமாக குடும்பத்திலே எல்லோரும் பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். குறிப்பாக வரன் தேடுபவர்கள் இன்றைய நாள் உங்களுடைய செலெக்ஷன் அருமையாக இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாக, உங்கள் குடும்பத்தினர் பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிலுவர் கலருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு வருத்தங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைப்பதோடு, அனுகூலமான தகவல் கிடைப்பதோடு இன்றைய அனுகூலமான நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க. இன்னைக்கு விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செய்தொழிலில் ஆர்வம் மிகுதியால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 9ஆம் இடத்திலே சந்திர பகவான், பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. விருட்சிக ராசி அன்பர்களுக்கு, விருட்சிக ராசி அன்பர்களின் ஆசைகள் நிறைவேறுவதனால குடும்பத்தில் தனி சந்தோஷம், குடும்பத்தாரோட மகிழ்ச்சி எல்லாமே இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும். இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாய் தந்தைகளை பற்றி நீங்கள் இன்னைக்கு புரிந்துக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தினர் ஆதரவும் இளைய சகோதரனின் ஆதரவும் உங்களுக்கு குறிப்பாக இருக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், அது பழமொழி. ஆனால் இன்றைய நாள் உங்களுடைய சகோதரனால் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கு. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அடையுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதிலே இருந்த பழைய செயல்கள் எல்லாமே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எச்சரிக்கை மிகுந்த நாளாகவும் கவனம் மிகுந்த நாளாகவும் இருக்கும் இந்த நாள். அதனால் வண்டி வாகனங்களை செலுத்தும் போது மிக மிக கவனமாக செல்ல வேண்டியது இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய பெருமையை உங்களுடைய நண்பர்கள் எடுத்துரைக்க மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், உங்களுடைய
முழு திறமையை மற்றவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அலைச்சலால் ஒரு சில நன்மைகளும் நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனை ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்த சிந்தனையால் புகழ் உச்சி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய சிந்தனை எதிர்காலத்தை தழுவியதாக இருப்பதால் எல்லோரும் பாராட்டக்கூடிய சிந்தனையாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சிந்தனையாகவும் இந்த சிந்தனை இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் இன்று ஒரு சிக்கல்லேருந்து நீங்கள் தப்பிக்கிற சாமர்த்தியம் இருக்குது பாருங்கள். மாபெரும் சாதுரியம் சாமர்த்தியம் இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் இன்றைய நாள் உங்களுடைய ஈடுபாடு ஒரு சிறப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமை வெளியில் வரும். இன்னைக்கு மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறைவன் அருளால் உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இன்றைய நாளில் காலை முதலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் நீங்கள் செய்கிற முயற்சி அனைத்தும் பலிக்கக்கூடிய நாளாகவும் இன்று வெளியூர் செல்லக்கூடிய நாளாகவும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைக்கி வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நெருங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விரயம் காத்திருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.